ஆக்சுவலா யாரெல்லாம் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. இப்ப ரீசன்ட் டேஸா செமிகண்டக்டர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாமே அப்பர் சர்க்யூட்ட ஹிட் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கான ரீசன் என்ன? அண்ட் எதுக்காக இப்ப சடனா செமிகண்டக்டருக்கான டிமாண்ட் அதிகமாச்சு? அண்ட் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனிஸ் என்னெல்லாம் இருக்கு? அண்ட் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம வாங்கலாங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்க ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மின். இந்த செமிகண்டக்டர்ங்கிறது ரொம்ப பெரிய லாங் ஸ்டோரி. ஷார்ட்டா சொல்லணும்னா 1904ல கண்டுபிடிச்ச வேக்யூம் டியூப்ல இருந்து கண்டினியூஸா அடுத்தடுத்த இன்னோவேஷன் வந்துட்டே இருந்தது. லைக் 1947ல கண்டுபிடிச்ச டிரான்சிஸ்டர், 1959ல கண்டுபிடிச்ச ஐசி அண்ட் 1971ல கண்டுபிடிச்ச சிங்கிள் சிப் மைக்ரோ ப்ராசஸர்னு கிட்டத்தட்ட 100 வருஷத்தோட இன்னோவேஷன் தான் இந்த செமிகண்டக்டர்னே சொல்லலாம். அண்ட் இந்த செமிகண்டக்டரை யூஸ் பண்ணாத இண்டஸ்ட்ரியே இல்லைன்னு சொல்லலாம். லைக் நம்ம எல்லார் வீட்லையும் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸான ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின், டிவி, மொபைல் ஃபோன், லேப்டாப் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு யூஸ் பண்ற ஏரோப்ளேன் அண்ட் கார், பைக் மாதிரியான ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அண்ட் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ற லெபார்டரி மெஷின்ஸ் அண்ட் பேங்கிங் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ற ஏடிஎம் மிஷின் அண்ட் கார்ட் ஸ்வைப் பண்ற பிஓஎஸ் மிஷின் அண்ட் டெலகாம் அண்ட் கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரின்னு வேரியஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்க. அண்ட் இந்த எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் எதுக்காக செமிகண்டக்டர் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஆக்சுவலா எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸ்லயும் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகணும் அண்ட் எப்போ ஒர்க் ஆகணுங்கிற எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் இந்த செமிகண்டக்டர் மூலமா தான் நடக்குது. ஸோ இந்த செமிகண்டக்டர்ல எதுவும் சின்னதா ஒரு ஃபால்ட் நடந்தா கூட அந்த ப்ராடக்ட்டே எரிஞ்சு போறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்கு. அவ்வளோ இம்பார்ட்டன்டான காம்போனன்ட் இந்த செமிகண்டக்டர். அண்ட் நம்ம ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற எல்லா செமிகண்டக்டர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸும் லாஸ்ட் இயர் 2021ல ராக்கெட் மாதிரி மேல போற லெவலுக்கு டிமாண்ட் வந்ததுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னா, கோவிட் பேண்டமிக்னால எல்லா கம்பெனிஸும் ஒர்க் ஃப்ரம் ஹோமை இனிஷியேட் பண்ணாங்க. ஸோ லேப்டாப் மேனுஃபேக்சரிங் அதிகமாச்சு அண்ட் ஆல்சோ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கும் ஆன்லைன் கிளாஸஸ் அனௌன்ஸ் பண்ணதால சாதாரண மக்கள் கூட அவங்களோட ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஒவ்வொரு மொபைலை வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஆல்சோ லாக்டவுன்ல இருந்து ஆட்டோமொபைல் செக்டரும் ரிலீஃப் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ஆட்டோ சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ ஷார்ட் பீரியட்ல இவ்வளோ செமிகண்டக்டர் தேவைகள் வந்ததால செமிகண்டக்டரோட டிமாண்ட் அதோட சப்ளையை விட ரொம்ப ரொம்ப அதிகமாச்சுன்னே சொல்லலாம். அண்ட் இதுல ஒரு கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, இவ்ளோ டிமாண்டான செமிகண்டக்டரை இந்தியா மேனுஃபேக்சர் பண்றது கிடையாது. தைவான் கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். அண்ட் ஈவன் அமெரிக்காவோட ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கம்பெனின்னு சொல்லப்போற ஆப்பிளும் தைவான் கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு இருக்காங்க செமிகண்டக்டரை. அண்ட் எதுக்காக இவங்களால செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர் பண்ண முடியல அப்படின்னா, செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனிக்கு ஒரு நாளைக்கு 10 மில்லியன் டன் லிட்டர் வாட்டர் தேவைப்படும். அண்ட் இந்த கம்பெனி ஒரு நாளைக்கு யூஸ் பண்ற வாட்டருங்கிறது நம்ம ஊர்ல 3 லட்சம் வீட்ல யூஸ் பண்ற வாட்டரை விட அதிகம். அண்ட் செகண்ட் என்னன்னா, செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர் பண்ற பிளேஸ்ங்கிறது ரொம்ப பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்டா இருக்கணும். ஒரு சின்ன தூசி அண்ட் பொல்யூஷன் கூட இல்லாத சுத்தமான பிளேஸா இருக்கணும். பிகாஸ் ஒரு சின்ன தூசி அந்த போர்ட்ல ஒட்டிக்கிட்டுனா கூட அந்த செமிகண்டக்டர் அது ஒரு ப்ராசஸ ஒழுங்கா பண்ணாது. கஸ்டமரும் அந்த சிப்ப வாங்க மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி ஆரம்பிக்க நெறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். அண்ட் நெறைய மேன் பவரும் தேவைப்படும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு செமிகண்டக்டரை டோட்டலா மேனுஃபேக்சர் பண்றதுக்கு குறைஞ்சது 2ல இருந்து 3 மாசம் ஆகும். இதனால தான் யாருமே செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர் பண்றது கிடையாது. சிம்பிளா ஏஎம்டின்னு ஒரு ப்ராசஸர் கம்பெனி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அட்லீஸ்ட் உங்க வீட்ல இருக்கிற அம்மா லேப்டாப்ஸ்லயாச்சும் ஒட்டியிருக்கிற ஸ்டிக்கர்ல பார்த்திருப்பீங்க. இந்த கம்பெனிக்கு ஒரு காலத்துல செமிகண்டக்டர் தான் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த கம்பெனியும். அந்த பிசினஸ்ல இருந்து அதோட டிஃபிகல்டீஸ்னால இவ்ளோ பெரிய கம்பெனி அந்த பிசினஸ்ல இருந்து எக்ஸிட் ஆயிட்டாங்க. அவ்ளோ கஷ்டமான ஹை பேரியர் இருக்கிற பிசினஸ்னே சொல்லலாம். அண்ட் இதோட மேனுஃபேக்சரிங் பத்தி பார்த்தோம்னா, சாதாரண மண்ண எடுத்து, அதாவது சாண்ட எடுத்து ஹீட் பண்ணி, ஆக்ஸிஜன ரிமூவ் பண்ணி, சிலிக்கான் வேஃபரா மாத்தி ஐசிய மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இந்த ஐசிய மேனுஃபேக்சர் பண்ற ப்ராசஸ் தான் ஃபவுண்டரிஸ் அல்லது ஃபேப்ரிகேஷன்னு சொல்லுவாங்க. அண்ட் அப்புறம் சிப் டிசைனிங் அண்ட் சாஃப்ட்வேர் டிசைனிங்லாம் பண்ணுவாங்க. இந்த சிப் டிசைன் பண்றது தான் ஃபேபுலஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஃபவுண்டரிஸ்னா என்ன? ஃபேபுலஸ்னா என்னன்னு. இப்போ இந்த இமேஜ பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபவுண்டரிஸ் லிஸ்ட்ன்னு பார்த்தோம்னா, தைவானோட டிஎஸ்எம்சிங்கிற கம்பெனியும் அண்ட் தைவானோட யூஎம்சிங்கிற கம்பெனியும் அண்ட் சைனாவோட ஸ்மிக் அண்ட் யூஎஸோட குளோபல் ஃபவுண்டரி கம்பெனி இவங்கலாம் ஃபவுண்டரிஸ் கம்பெனிஸ். அதாவது சிப்ப மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனிஸ். அண்ட் நெக்ஸ்ட் குவால்காம், ஆப்பிள், பிராட்காம், ஏஎம்டி மாதிரியான கம்பெனிஸ்லாம் ஃபேப்லெஸ், அதாவது சிப்ப டிசைன் பண்ற கம்பெனிஸ். அண்ட் இதுல ஐடிஎம் கேட்டகரியில இருக்கிற யூஎஸோட இன்டெல் அண்ட் கொரியாவோட சாம்சங் கம்பெனியும் ஃபவுண்டரிஸ்ன்னு சொல்லப்போற ஃபேப்ரிகேஷனும் பண்றாங்க. அண்ட் ஃபேப்லெஸ்ன்னு சொல்லப்போற சிப் டிசைனிங் பண்றாங்க. சிம்பிளா இந்த ஐடிஎம் கம்பெனிஸ்லாம் சிப்ப மேனுஃபேக்சரும் பண்றாங்க, டிசைனும் பண்றாங்க. பட் இந்த ஃபவுண்டரிஸ் மட்டும் பண்ற கம்பெனியான டிஎஸ்எம்சிக்கு வர ப்ராஜெக்ட் அளவுக்கு ஃபவுண்டரிஸ் அண்ட் ஃபேப்லெஸும் சேர்த்து பண்ற ஐடிஎம் கம்பெனிஸ்க்கு ஏன் ப்ராஜெக்ட் வர்றது இல்ல அப்படின்னா, டிஎஸ்எம்சி கம்பெனி தான் வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. அண்ட் இவங்க சிப்ப மேனுஃபேக்சர் மட்டும் தான் பண்றாங்க, டிசைன் பண்றதும் கிடையாது. சிப்ப மேனுஃபேக்சரிங் தவிர வேற எந்த பிசினஸும் பண்றதும் கிடையாது. பட் சாம்சங், இன்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா மொபைல், லேப்டாப்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி செல்லும் பண்றாங்க. ஸோ ஆப்பிள் மாதிரியான கம்பெனிஸ்க்கு சாம்சங் ஒன் ஆஃப் த காம்படிட்டர் தான். ஸோ காம்படிட்டர் கிட்டயே கொடுத்து செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர் பண்ண சொன்னா இவங்க டிசைன் லீக் ஆகும், காப்பி பண்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லி ஆப்பிள் சாம்சங் கம்பெனி பக்கமே போறதில்ல. ஸோ டிஎஸ்எம்சி கம்பெனியோட வருஷம் வருஷம் அதிகமான ரெவென்யூ கொடுக்குற பிக் கஸ்டமர்னா அது ஆப்பிள்னே சொல்லலாம்.
அண்ட் TSMC கம்பெனி மட்டும் வேர்ல்டோட 56% மார்க்கெட் ஷேர் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ரியல் மோனோபோலி கம்பெனினே சொல்லலாம். அண்ட் டோட்டலா தைவான்ல இருக்கிற 4 கம்பெனிஸ் மட்டும் கிட்டத்தட்ட 67% ஆஃப் வேர்ல்டோட மார்க்கெட் ஷேரை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் சவுத் கொரியாவோட சாம்சங்கும் அண்ட் யூஎஸோட குளோபல் ஃபவுண்டரிஸும் இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஃபவுண்டரிஸ் இல்லாம ஐடிஎம் அண்ட் ஃபேப்லெஸ் மார்க்கெட்னு பார்த்தோம்னா சாம்சங் அண்ட் இன்டெலும் டாப்ல இருக்காங்க. இதையும் தைவான் அரௌண்ட் 5% மார்க்கெட் ஷேரை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தைவானை மட்டும் எல்லா கண்ட்ரீஸும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபேப்ரிகேஷன் யூனிட்டை நம்ம இந்தியாவில் உருவாக்குறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை இப்போ ரீசெண்டாக தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தைவான் மாதிரியான கண்ட்ரியோட பார்ட்னர்ஷிப் வச்சு 22,900 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல கர்நாடகாவில் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை உருவாக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இது மட்டும் இல்ல மகாராஷ்டிரால ஃபாக்ஸ்கானுங்கிற தைவான் பேஸ்டு கம்பெனியும் அண்ட் நம்ம மார்க்கெட் லிஸ்டா இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸ் ப்ரொடியூசரான வேதாந்தாவும் சேர்ந்து கிட்டத்தட்ட $22 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணி செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க. அண்ட் ஆல்சோ ISMCங்கிற கம்பெனியும் டவர் செமிகண்டக்டர் கம்பெனியும் அண்ட் இஸ்ரேல் கம்பெனியும் சேர்ந்து $3 பில்லியன் இன்வெஸ்ட் பண்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் சிங்கப்பூர் பேஸ்டு IGSS வெஞ்சர்ஸ் $3.2 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணி செமிகண்டக்டருக்கான டெக் பார்க்கை உருவாக்க பிளான் பண்றாங்க. நாட் ஓன்லி திஸ் மென்ஷன்டு கம்பெனிஸ், யோசிச்சு பாருங்க, நம்ம ஊர்லயே ஃபேப்ரிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மற்ற சின்ன சின்ன இந்தியன் கம்பெனிஸ்லாம் ஃபேப்லெஸ் கம்பெனியா இருந்து நிறைய சிப்பை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியில லாஸ் மேக்கிங் கம்பெனின்னு ஒரு கம்பெனி கூட இருக்காது. ஓகே, இப்போ செமிகண்டக்டர் ரிலேட்டடா நம்ம ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற ஸ்டாக்ஸை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1992ல உருவான ASM டெக்னாலஜிங்கிற கம்பெனி பத்தி பார்க்கலாம். இவங்க டோட்டலா 5 பிசினஸ் பண்றாங்க. செமிகண்டக்டர் டிசைனிங் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டிசைனிங் அண்ட் ஏர்கிராஃப்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் எலக்ட்ரானிக் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ் ரெடி பண்றாங்க. அண்ட் ஃபைனலா மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ற ஹார்ட்வேரும் டிசைன் பண்றாங்க. அண்ட் உங்க புக் வேல்யூன்னு பார்த்தோம்னா 59ல இருக்காங்க. அண்ட் PE ரேஷியோ 44ல இருக்காங்க. ஸோ கரண்ட் ஸ்டாக் பிரைஸ் ஆனா ₹552 கொஞ்சம் ஹை பிரைஸ் தான். அண்ட் இன்னும் இந்த ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணது இல்லை. ஸோ ஃபேஸ் வேல்யூ 10ல தான் இருக்காங்க. அண்ட் இவங்க ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் கம்பெனி தான். லாஸ்ட் 10 வருஷத்துல ஒரே ஒரு வருஷம் 2018ல மட்டும் தான் லாஸ் மேக் பண்ணிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் ஒரு 5 to 6 வருஷமா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அண்ட் செமிகண்டக்டரான டிமாண்ட் அதிகமாகிறதுனால இவங்க ரெவன்யூ கன்சிஸ்டண்டா அதிகமா இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ரீசனபிளான டிவிடெண்டும் வருஷம் வருஷம் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் முக்கியமா இவங்களோட செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றதுக்காக இப்போ ரீசெண்டா ஒரு 3 மாசம் முன்னாடி ஹிந்த் ஹை வேக்யூம்ங்கிற கம்பெனியோட ஜாயின் வெஞ்சர்ல சைன் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்த கம்பெனியும் கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் 1984ல உருவான SPEL செமிகண்டக்டருங்கிற கம்பெனி பத்தி பார்க்கலாம். இவங்க செமிகண்டக்டர் பிசினஸ் மட்டும் தான் பண்றாங்க. லைக் செமிகண்டக்டர் டிசைனிங் அண்ட் பேக்கேஜிங் பண்றது அண்ட் IC அசம்பிள் பண்றது அண்ட் டெஸ்டிங்கும் பண்றாங்க. அண்ட் முக்கியமா நம்ம வீடியோவோட ஃபர்ஸ்ட்ல பார்த்த மாதிரி பெரிய பெரிய பிக் கம்பெனிஸ் கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. அண்ட் புக் வேல்யூ 13ல இருக்கு. ஸ்டாக் ஸ்பிளிட் இதுவரை பண்ணதில்லை. ஸோ ஸ்பேஸ் வேல்யூ வந்து 10ல தான் இருக்காங்க. அண்ட் இது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி தான். ஸோ PE ரேஷியோ கிடையாது. புக் வேல்யூ கம்பேர் பண்ணும்போது ₹58 கொஞ்சம் ஹை பிரைஸ் மாதிரி தான் தெரியும். அண்ட் இவங்களோட சேல்ஸ் ரெவன்யூ ரொம்பவே கம்மியா இருக்கு. அண்ட் லாஸ் மேக்கிங் கம்பெனியாவும் இருக்காங்க. லாஸ்ட் 10 வருஷத்துல ஒரு 2 வருஷம் மட்டும் தான் ப்ராஃபிட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலா ரொம்ப வீக்கான கம்பெனி அண்ட் கன்சிஸ்டண்டா லாஸும் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கவர்மெண்ட் ஃபேப்ரிகேஷன் யூனிட்டை இந்தியாவில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்தியாவோட டொமஸ்டிக் சேல்ஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கண்டிப்பா இந்த கம்பெனி ப்ராஃபிட்டபிள் கம்பெனியா மாறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் 1999ல உருவான MosChipங்கிற கம்பெனி பத்தி பார்க்கலாம். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபேப்லெஸ் செமிகண்டக்டர் கம்பெனி MosChip தான். மெமரி கண்ட்ரோலர் சிப், ஸ்டோரேஜ் டிவைஸ் கண்ட்ரோலர், USB கண்ட்ரோல் மாதிரியான வேரியஸ் டைப் ஆஃப் செமிகண்டக்டர் டிசைன் பண்றாங்க. அண்ட் முக்கியமா டாப் ஃபவுண்டரி பிளேயரான TSMC, குளோபல் ஃபவுண்டரிஸ், டவர் செமிகண்டக்டர் கம்பெனிஸ் கூட எல்லாம் பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. அண்ட் இவங்களோட புக் வேல்யூ பார்த்தோம்னா வெறும் 4 தான். PE ரேஷியோ பார்த்தோம்னா 168ல இருக்காங்க. ஸோ ₹65 கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ங்கிறது கொஞ்சம் ஹை வேல்யூவேஷன் தான். அண்ட் ஃபேஸ் வேல்யூ ₹2ல இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 10 வருஷத்துல 2017 அண்ட் 2022ல மட்டும் தான் லாபமே பார்த்திருக்காங்க. மற்ற எல்லா வருஷமும் நஷ்டம் தான். ஸோ ஃபைனலா ஹை வேல்யூவேஷன் அண்ட் மோசமான ஃபைனான்சியலை மெயின்டைன் பண்ற கம்பெனி. பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஃபேப்ரிகேஷன் யூனிட்டை இந்தியாவில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்தியாவோட டொமஸ்டிக் சேல்ஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கண்டிப்பா இந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் மேக் பண்றதுக்கான சான்சஸும் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் 1965ல உருவான நிறைய பேருக்கு தெரிஞ்ச வேதாந்தா கம்பெனி பத்தி பார்க்கலாம். இவங்க பேசிக்கா செமிகண்டக்டர் கம்பெனிலாம் கிடையாது. ஆக்சுவலா கோல்டு, காப்பர், அயர்ன் ஓர், அலுமினியம் மைனிங் பண்றாங்க கம்பெனி. அண்ட் ஆல்சோ ஆயில், கேஸ், பவரும் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அண்ட் தைவான் பேஸ்டு ஃபாக்ஸ்கானுங்கிற கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் பண்ணி மகாராஷ்டிரால செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன் பிளான்ட்டை வைக்கிறதுக்கு $22 பில்லியன் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த வேதாந்தா கம்பெனி நெக்ஸ்ட் ஒரு 2 வருஷத்துல மற்ற செமிகண்டக்டர் கம்பெனி கூட நல்லாவே டஃப் கொடுப்பாங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. அண்ட் இந்த வேதாந்தா கம்பெனி பத்தி 2 முக்கியமான விஷயம் சொல்லணும்னா 90s பீரியட்ல பெரிய ஸ்கேம் பண்ண ஹர்ஷித் மேத்தாவை யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. அண்ட் 1992 ஸ்கேம் வெப் சீரிஸ்ல மூலமா நிறைய பேரோட ஹீரோவும் ஆயிட்டாரு.
இவர் ஷேர் மார்க்கெட் மூலமா டாடா, அம்பானியை விட நிறைய பணம் சம்பாதிச்சாரு. பட் அவ்வளோ பணமும் ஷேர் மார்க்கெட்டோட லூப் ஹோல் மூலமா சம்பாதிச்சது. அதாவது மற்ற கம்பெனிஸோட ஸ்டாக் பிரைஸை மேனுவலா ட்ரிகர் பண்ணி சம்பாதிச்ச பணம் தான் எல்லாமே. ஸோ அவரை ஜெயிலையும் போட்டாங்க, செத்தும் போயிட்டாரு. பட் அவர் போனதுக்கு அப்புறமா நிறைய கம்பெனிஸ் அந்த ஸ்கேம்ல இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. அதுல முக்கியமான ஒரு கம்பெனி வேதாந்தா. ஸோ அந்த பீரியட்ல இந்த கம்பெனில நிறைய இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருந்தது. அண்ட் ஆல்சோ மார்க்கெட்ல இருந்து இந்த கம்பெனியை பேன்லாம் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா 2018ல தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் பிளான்ட் மூலமா அந்த ஊரே நாசமாகுதுன்னு மக்கள்லாம் போராட்டம் பண்ணி பெரிய லெவல்ல ப்ரோட்டஸ்ட்லாம் நடந்தது. கொஞ்சம் மக்கள் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமா கன் ஃபயரும் பண்ணப்பட்டாங்க. அப்புறம் அந்த பிளான்ட்டை டெம்பரரியா க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ அந்த பிளான்ட் வேற யாரோடதும் கிடையாது. நம்ம வேதாந்தாவோட ஒன் ஆஃப் த பிளான்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப்னு பார்த்தோம்னா 94,000 கோடி, புக் வேல்யூ ரூ. 176, ஸ்டாக்கோட பிஇ பார்த்தோம்னா வெறும் 4 தான். ஸோ ரூ. 253ங்கிறது ஒரு நல்ல ஒரு வேல்யூவேஷனான கரெக்டான பையபிள் பிரைஸ்னே சொல்லலாம். அண்ட் லாஸ்ட் 10 வருஷத்துல ஒரு 3 வருஷம் மட்டும் தான் லாஸே மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் கன்சிஸ்டண்டா லாஸ்ட் 10 வருஷத்துல நல்ல சேல்ஸ் ரெவன்யூ மேக் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ வேதாந்தா பொறுத்தவரை செமிகண்டக்டருக்கான ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நம்ம பார்க்கணும். உடனே மற்ற ஸ்டாக்ஸ் மாதிரிலாம் மேலே ஸ்கை ராக்கெட் மாதிரிலாம் போயிடாது. பட் ஃபியூச்சர்ல நல்ல ஒரு growth இருக்கும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் வேதாந்தா மோஸ்ட்லி கவர்மெண்ட் கம்பெனிஸை வாங்குறதுல நிறையவே இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பேல்கான் சொல்ல போற பாரத் அலுமினியம் கம்பெனி அண்ட் இந்துஸ்தான் ஜிங்க்லாம் நம்ம கவர்மெண்ட் செல் பண்ணி வேதாந்தா அக்யூர் பண்ண கம்பெனிஸ் தான். அண்ட் இப்போ கூட பாரத் பெட்ரோலியமையும் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வேதாந்தா தான் வாங்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல அந்த நியூஸ். ஸோ ஃபைனலாக நல்ல ஒரு ஃபைனான்ஷியல் அண்ட் ரீசனபிளான வேல்யூஷன் இருக்கிற ஒரு ஸ்டாக்னே சொல்லலாம். பட் கொஞ்சம் ஃப்ராடு கம்பெனி. அண்ட் முக்கியமாக இவங்களோட டோட்டல் ஷேர்ஸையும் பிளட்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த கம்பெனி சைட்ல இருந்து. அதாவது ஷேர்ஸை வச்சு கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் நிறைய ரிஸ்க் இருக்கிற ஒரு பெஸ்ட்டான கம்பெனினே சொல்லலாம். அண்ட் இந்த 2 கம்பெனி செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர் பண்றதோ இல்ல டிசைன் பண்றதோ கிடையாது. பட் செமிகண்டக்டர் ரிலேட்டடான பிசினஸ் பண்றாங்க. லைக் ரூட்டன்சாங்கிறது 1969 உருவான கம்பெனி. அண்ட் இவங்க செமிகண்டக்டர் டிவைசஸையும் அண்ட் ரெக்டிஃபையரும் மேனுஃபேக்சர் பண்றாங்க. அண்ட் நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் கம்பெனி. கண்டிப்பா செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இந்த கம்பெனியும் கன்சிடர் பண்ணலாம். பட் இது ரொம்ப பெனிஃபிட் ஆகுமாங்கிறது டவுட் தான். பிகாஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ற செமிகண்டக்டர் கம்பெனிங்கிறது இந்த நியூஸ்னால மட்டும் ரொம்ப மேலே ஏறாம ஒரு ஸ்டேபிளான பிரைஸ்ல இருக்கணும் இல்லையா? அப்படி அந்த கம்பெனி செமிகண்டக்டர் நியூஸை எல்லாரும் மறந்த அப்புறமும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அந்த செமிகண்டக்டர் டெடிகேட்டடா செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனியா இருக்கணும். ஸோ இந்த ரூட்டன்ஷா அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்குமாங்கிறது டவுட் தான். அண்ட் நெக்ஸ்ட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ், இது 1954 உருவான கவர்மெண்ட் கம்பெனி. இவங்களும் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி இல்ல, ஆக்சுவலா எலக்ட்ரானிக்ஸை மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ இந்த செமிகண்டக்டர் ரேலியில இந்த ஸ்டாக்ஸும் கொஞ்சம் இம்பாக்ட் ஆகும். அண்ட் இந்தியாவில் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சருக்கான ஹப் உருவாச்சு அப்படின்னா அந்த கம்பெனிஸ்க்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்ஸை இந்த கம்பெனி ஃபியூச்சரில் சப்ளை பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்கு. அண்ட் லாஸ்ட் 10 வருஷத்தில் ஒரு வருஷம் கூட லாஸ் மேக் பண்ணாத நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் கம்பெனியும் கூட. அண்ட் முக்கியமாக எல்லாரும் பண்ணுற தப்பு என்னன்னா கரெக்டான டைம்ல இன்வெஸ்ட் பண்ணுறாம ஸ்டாக் ஓவர் வேல்யூடா, அதாவது நியூஸஸ்லாம் பரபரப்பாக இருக்கும்போது மொத்த பணத்தையும் தூக்கி போடுறது தான். அதாவது ரீசெண்டாக சைனா வந்து தைவான் மேலே அட்டாக் பண்ணதுனால தான் யூஎஸ் கவர்மெண்ட் செமிகண்டக்டருக்கு இன்சென்டிவ்ஸ்லாம் கொடுத்தாங்க. அண்ட் செமிகண்டக்டருக்காக தனியாக டிகிரிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய செமிகண்டக்டர் கம்பெனிஸ்க்கு கொண்டு வரதுக்கு புதுசாக ஆக்டே போட்டிருக்காங்க. அண்ட் இந்தியன் கவர்மெண்ட்டும் இந்தியாவில் ஃபேப்ரிகேஷன் யூனிட்டை ஃபர்ஸ்ட் கொண்டு வரதுக்காக நியூஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செமிகண்டக்டர் நியூஸ்லாம் கொஞ்ச நாள்ல ஆறி அமரும். அந்த டைம்ல எது பெஸ்ட் ஸ்டாக்னு சூஸ் பண்ணி வச்சு பை பண்ணுங்க. அண்ட் எந்த ஸ்டாக்ஸை நீங்க சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஃபைனலி இதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ எப்படி இருந்தது அண்ட் எந்த ஸ்டாக்ஸை நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி. அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ். ஜெய் ஹிந்த்.